நெக்ஸ்ட் சம். இந்த சம்ல பார்த்த உடனே உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் போல தோணுது. பிளாக் ஏ கீழே வருமா, பிளாக் பி கீழே வருமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஓகே, அது ஒரு வகையான தாட் இல்லையா? ஏன்னா ரெண்டு வெயிட்டும் சேம், ஏன் அது சுத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க இல்லையா? ஓகே சரி. இல்ல தெரியல சார், நான் நினைச்சேன்னா ரேடியஸ் சம்பந்தப்பட்ட அது ரொட்டேட் ஆகும். யா எக்ஸாக்ட்லி. சி, ஒரு ஆப்ஜெக்ட் சுத்தணும்னா அதுக்கு வந்து ஒன்னு டார்க்கோ அல்லது மொமெண்டோ காரணம் இல்லையா? அப்படிதானப்பா? வெறும் ஃபோர்ஸ் கொடுத்தா அது சுத்தாது இல்ல. அதாவது வெறும் ஃபோர்ஸ் கொடுத்தா சுத்தாதுன்ற அதை நான் எப்படி சொல்றேன்னா, இப்ப நீங்க ஒரு வீட்டுல இருக்கிற கதவே எடுத்துக்கோங்க. கதவோட எட்ஜ்ல ஃபோர்ஸ் கொடுத்தீங்க, கம்மியான ஃபோர்ஸ்லயே கதவை ஈஸியா சாத்த முடியும். இதுவே கதவோட மிட்ல ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா நிறைய ஃபோர்ஸ் கொடுக்கணும் இல்லையா? கதவு எங்க ஹிஞ்ச் ஆயிருக்கோ அதை நோக்கி போக போக நம்ம அப்ளை பண்ண வேண்டிய ஃபோர்ஸ் வந்து அதிகமாகுது. கரெக்ட் தானப்பா? அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகணும்னா we have to consider moment. இங்க பாருங்க, இங்க மொமெண்ட்ன்றது இங்க மொமெண்ட்ன்றது இந்த எட்ஜ்ல 100 into 0.3 இல்லையா? இங்க மொமெண்ட்ன்றது 100 into 0.2. ஸோ இதுதான் பெருசு. ஓகே, அப்போ இங்க வந்து 100 into 0.3னா 30 நியூட்டன் மீட்டர், இங்க வந்து 100 into 0.2னா எவ்வளோச்சு? 20 நியூட்டன் மீட்டர் இருக்கு இல்லையா? ஸோ பை டிஃபால்ட் இது இந்த புள்ளி இந்த பக்கம் சுத்துறது தான் லாஜிக் இல்லையா? அப்படிதானே? புரியுது. ஃபைன். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா செம்ம. போன தடவை போட்ட அதே ப்ரொசீஜர் எதுவுமே மாற போறது இல்லை. ஓகேவா? அப்புறம் இன்னொரு வித்தியாசம் இருக்கு. நம்ம ஓகே, இங்கேயும் நம்ம இனர்ஷியல் எஃபெக்ட் எடுத்திருக்கோம் இல்லையா? ஐ எடுத்திருக்கோம் தானே? இங்க புள்ளி காம்பவுண்டா இருக்கு, பட் அதோட மாஸ் வந்து சிங்கிளா தான் கொடுத்துருக்காங்க. 300 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் 0.25 கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, தட் டிஃபர்ஸ். ஐ ஈக்குவல் டு mk ஸ்கொயர், அதை வச்சு கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதானே தவிர மற்றபடி ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. ஃபைன். நீங்க யாராவது சொல்றீங்களா இல்லை நான் சால்வ் பண்ணவா? நீங்களே சால்வ் பண்ணுங்க. ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் as usual ஈக்லிபிரியம் ஆஃப் இங்க ஏபின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம பி எடுத்துக்குவோம், ஏன்னா அதுதானே கீழே இறங்குது. சி, அதை வேணா எடுக்கலாம், அதனால ஒரு வித்தியாசம் வராது சும்மா. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படிப்பா வரும்? இந்த பிளாக் வந்து மேலேருந்து கீழே இறங்குது. ஸோ 100 தான் பெருசு இல்லையா? ஸோ அப்ப 100 மைனஸ் டென்ஷன் இங்க ஒன்னா இருக்குமா வேற வேற இருக்குமா? வேற வேற இருக்கதான் சான்ஸ் இருக்கு இல்லையா? மொமெண்டே மாறுது, ஸோ வேற வேற இருக்கதான் சான்ஸ் இருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன செய்யறோம், இதை வந்து டிபின்னு எடுத்துக்கிறோம். 100 மைனஸ் டிபி விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும்? MA இல்லையா? அப்போ 100 பை நம்ம டைரக்டாவே எல்லாத்துக்குமே 10 வச்சு எடுத்துக்கோமா, ஆன்சர் பெருசா மாற போறது இல்லை இல்லையா? சிம்பிளிஃபை பண்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கட்டும், அதுக்கு வேற ஒண்ணும் இல்லை. MA, அப்போ ஏ, பட் ஏ வந்து மாறும் இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஏபி. இங்க நமக்கு ஏஏ ஏபி ரெண்டும் கேட்டிருக்காங்க, பட் அதுக்கு முன்னாடியே ஆல்பா கண்டுபிடிக்கிறது நமக்கு ஈஸி இல்லையா? அப்படிதானப்பா? ஏன்னா ஆல்பா கண்டுபிடிச்சிட்டோம்னா RA இன்ட்டு ஆல்பா போட்டோம்னா ஏஏ கிடைச்சிரும். கரெக்ட் தானே சொல்றது?
ஸோ அப்போ இதை 10 இன்ட்டு ஏக்கு பதில் ஆர் ஆல்ஃபா போடலாம் இல்லையா? இது எதுக்கு போடுறோம்? பிக்கு ரேடியஸ் எவ்வளோ? 0.3. அப்போ 0.3 ஆல்ஃபா. கரெக்டா இது? அப்போ இது என்ன ஆகும்? 100 மைனஸ் டிபி இஸ் ஈக்குவல் டு எவ்வளவும் 3 ஆல்ஃபா. ஓகே, ஈக்லிபிரியம் ஆஃப் ஏ இங்க என்ன வரும்? டிஏ மைனஸ் 100 இஸ் ஈக்குவல் டு டைரக்டா நம்ம எழுதலாம் இல்லையா? 2 ஆல்ஃபா வரும், அப்படிதானே? எஸ் சார். ஒவ்வொரு ஸ்டெப்பா திருப்பி போடுறது வந்து quite waste of time. அப்புறம் நமக்கு ஈக்லிபிரியம் ஆஃப் புள்ளியும் தேவை, அப்பதான் சால்வ் பண்ண முடியும் இல்லையா? பிகாஸ் டிஏ டிபி ஆல்ஃபா 3 அன்னோன் இருக்கு. தட்ஸ் ஃபைன், நம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்போ ஈக்லிபிரியம் ஆஃப் புள்ளி ஈக்லிபிரியம் ஆஃப் புள்ளி எப்படி போடலாம்? சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு ஐஆல். அப்ப ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன வரும்? டிபி இன்ட்டு 0.3. அப்ப 0.3 டிபி மைனஸ் 0.2 TA. Alpha 3.09 radian per second square. ஆல்பா தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வேற என்ன வேணும்? ஏபி வேணும். ஏபி வேணும்னா ஆர் இன்ட்டு ஆர்பி இல்லையா? ஆர்பி இன்ட்டு ஆல்பா போடலாம். ஆர்பி எவ்வளோ? 0.3. ஸோ அப்போ 0.3 இன்ட்டு 3.09. So AB equal to 0.927 meter per second square. Similarly, AA வேணும்னா (0.2 into 3.09). So that is equal to 0.618 meter per second square. இதே ஆல்பாவை எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா டிபி கிடைச்சிடும், இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா டிஏ கிடைச்சிடும் இல்லையா? இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம்னா 2 இன்ட்டு அப்ராக்சிமேட்லி இதை 3ன்னு வச்சுக்குவோம். 2 இன்ட்டு 3னா இது 6, இது இந்த பக்கம் வந்ததுன்னா 106 இல்லையா? ஓகே, புக் ஆன்சர் டிஏக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வேணா அப்புறமா பார்க்கும்போது புரியணும்னா கூட இதை 1 நோட் பண்ணிக்குவோம், இதை 2ன்னு நோட் பண்ணிக்குவோம். இது வந்து அப்போ 2 gives இல்லையா? 2 gives. டிஏ வந்து அப்ராக்சிமேட்லி 106ன்னு இப்போ பார்த்தோம். புக்கில் ஆன்சர் படி தட் இஸ் 106.3 நியூட்டன். அதே மாதிரி இங்கே போடுறோம்னா தட் இஸ் 3 இன்ட்டு 3 9. இது இந்த பக்கம் வந்ததுன்னா பாசிட்டிவ் ஆயிரும், இது இந்த பக்கம் வந்தா நெகட்டிவ் ஆயிரும். அப்போ 100 மைனஸ் 9 தட் இஸ் அப்ராக்சிமேட்லி 91. புக் ஆன்சர் வந்து 90.55. TB equal to 90.55
5 ஏன் இந்த டிஃபரன்ஸ் வருதுன்னா அவங்க 9.8 எடுத்து போட்டிருக்காங்க. நம்ம இதை வந்து அப்படியே 10 வச்சு போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த டிஃபரன்ஸ் தான் அது. தட்ஸ் ஃபைன்.